விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே வரதட்சணை கொடுமையால் திருமணமான 2.5 மாதத்தில் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வரதட்சணை கொடுக்கவில்லை எனில் ஆபாச படங்களை இணையத்தில் வெளியிடப் போவதாக மிரட்டிய கணவனால் இளம்பெண் எடுத்த துயர முடிவு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பக்கிரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பிரியங்கா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவருக்கும் புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருக்கும் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. கார்த்திகேயன் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். திருமணத்தின் போது பெண் வீட்டார் 10 சவரன் நகை மற்றும் சீர்வரிசை வழங்குவதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் திருமணத்தின் போது 5 சவரன் நகை மற்றும் சீர்வரிசை பொருட்கள் மட்டும் வழங்கப்பட்டு மீதமுள்ள 5 சவரன் நகையை பின்னர் வழங்குவதாக மாப்பிள்ளை வீட்டினரிடம் பெண் வீட்டார் தெரிவித்துள்ளனர். சுமார் 2.5 மாதங்கள் ஆகியும் மீதமுள்ள நகை வழங்கப்படாததால் இரு குடும்பங்களுக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 30 வயசு கல்யாணம் பிள்ளையார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாரு. அக்டோபர் 30-31 நடந்தது சார். இவன் உள்ளே நல்ல மாதிரி நடிச்சுட்டு உள்ளே புள்ளைய டார்ச்சல் பண்ணிக்கிறான் சார். அவன் இது சொல்லவே இல்லை, நான் நல்லாகிறேன்னு சொல்லிட்டு சார். அது உள்ளே சொல்லிட்டு அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு தான் 7 மணிக்கு அது சொல்லிச்சு. எனக்கு புரியலம்மா, நான் அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுமா சொன்னேன். இது போல சொல்லிச்சு, என்னை இப்படி மாதிரி அசிங்கமா திட்டுறோம்மா, அப்புறம் நல்லா பேசுறாம்மா, நான் என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் என்னை பின்னாடி 10 பவுனுக்கு ஆசைப்பட்டு கட்டிக்கணும்னு சொல்றான். நான் என்ன பண்றேன்னு தெரியலம்மா, எப்படிமா முடிவு எடுக்குது நான் என்ன சொல்லிச்சு. நம்ம விட்டே இரு, நம்ம பொண்ணாவே நீ விட்டே இருன்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு போகாது. இந்த நிலையில் பிரியங்காவிற்கு தெரியாமலேயே ஆபாசமான புகைப்படம் மற்றும் தனிமையில் இருந்த வீடியோக்களை தனது செல்போனில் கார்த்திகேயன் எடுத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. திருமணத்தின் போது பேசியபடி மீதமுள்ள நகையை வழங்காததால் 5 சவரன் நகையை வாங்கி வரும்படி கூறி தனது மனைவி பிரியங்காவை கணவரும் அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகும் நகை கிடைக்காத நிலையில் நகையை கொடுக்காவிட்டால் ஆபாச புகைப்படம் மற்றும் வீடியோக்களை இணையத்தில் வெளியிடுவேன் என கூறி பிரியங்காவை கார்த்திகேயன் மிரட்டி வந்துள்ளார். அவன் தப்பா போட்டோ எடுத்து நான் வந்து Facebookல இன்ஸ்டாகிராம்ல விட்டுட்டான். நீ பண்ணி ஸ்கூல்ல வந்து டீச்சரா வேலை செய்யுது, நான் ஸ்கூல் ஐடி இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் உனக்கு போட்டுருவேன், நீ பதவியமா போக முடியாது, நீ அசிங்கம் போட்டு உன் குடும்பத்துல எல்லாமே செத்துருவேன், நான் உனக்கு பால் ஊற்றிட்டு பொங்கல் கழிச்சு உங்க அப்பா அம்மா உங்க அண்ணனுக்கு பால் ஊத்துறான், அது மாதிரி பேசிருக்கான். அவன் Facebookல போட்டுன்னு சொன்னதால மன உளைச்சல் ஆயிடுது. இன்னும் வீடியோ மொட்டையில வீடியோ எடுத்து போட்டுன்னு ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம். அது வந்து மானம் போறாலும் வீடியோ எடுத்து அந்த மாதிரி சொல்லிக்கிறான். நான் தப்பா வீடியோ எடுத்துட்டு ஒண்ணு நீ தப்பா வீடியோ எடுத்துட்டா அந்த வீடியோ நான் போட்டுருவேன். நீ எப்படி உயிர் பாக்குற, நீ எப்படி அந்த ஸ்கூல்ல வேலை செய்யணும் பாக்குற, உன் குடும்பத்தையே நான் வந்து எல்லாரையும் படி எல்லாரும் இது பண்றோன்னு நடந்து 2 மாசம் தான். இந்த 2 மாசத்துல இவ்வளவு டிப்ரெஷன் குத்துறான். தூக்கு மாறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நான் போன் பண்ணி பேசிக்கிறான். இதுக்கு முழுக்க அவன் தான் காரணம். அவன் குடும்பத்துல அவங்க அம்மா, அவன் தம்பி அவன் தம்பி, அவன் பக்கத்துல கொடுத்தவன் அவன் எவனும் தெரியல எங்களுக்கு. அவனும் அந்த பொண்ணை தங்கச்சி திட்டினே இருப்பான் போல. திட்டுறது அதுதான் நாங்க வந்து இது பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து பாடி வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண 4 பேர் அரெஸ்ட் பண்ணத்தான் நாங்க வந்து பாடி வாங்க வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போராட்டம் பண்ணிக்கிறோம். இதனால் மனமுடைந்த பிரியங்கா தனது தாய் வீட்டிற்கு வந்து கணவர் மிரட்டுவது குறித்து தனது பெற்றோரிடம் கூறி அழுதுள்ளார். மன உளைச்சலில் இருந்த அவர் வீட்டில் தனிமையில் இருந்த போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தனது மகள் தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் அழுது துடித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரியங்காவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பிரியங்காவின் தாய் சுமதி அளித்த புகாரின் பேரில் கணவர் கார்த்திகேயன், அவரது பெற்றோர் உள்ளிட்ட 3 பேர் மீது கண்டமங்கலம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமாகி 2.5 மாதத்தில் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டிருப்பதால் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வரதட்சணையாக பேசிய 5 சவரன் நகை வழங்காததால் மனைவியின் ஆபாச புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக கணவரே மிரட்டியதால் புது மணப்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் கண்டமங்கலம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.